سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் கற்றுத்தந்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக சொன்னதை சொன்னவாறே செய்ததை செய்தவாறே அப்படியே முழுமையாக ஏற்று பின்பற்றி நடந்து காட்டிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் அறிவோம், ஜனவரி 30 உலக தூய்மை தினம் என்று கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அதை பற்றிய சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லியிருக்கிற ஒரு ஹதீஸை சொல்லி நான் ஜும்மாவுடைய உரைக்குள்ளே போகிறேன். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், நன்மையை தரக்கூடிய விஷயத்தில் எதையும் நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹி தவீகின், எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒருவருடைய முகத்தை முகமலர்ச்சியோடு நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுடைய சகோதரருடைய முகத்தை நீங்கள் முகமலர்ச்சியோடு நீங்கள் சந்திக்கிறீர்கள், பார்க்கிறீர்களே, அதுவும் கூட, அந்த பார்வைக்கும் கூட நன்மை இருக்கிறது. எனவே நீங்கள் எந்த காரியத்தையும் சாதாரணமாக நீங்கள் நினைத்து இதில் என்ன நன்மை என்று ஒதுக்கிவிட வேண்டாம், சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நமக்கெல்லாம் அநேகமாக தெரிந்த வசனம்தான் அது. இந்த இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று வரும். நம்ம ஓத கேட்டிருப்போம், அந்த நமக்கு கூட மனனமாக இருக்கும், அந்த செய்தி மனனமாக இருக்கும். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ரசூல்லா ஒரு முக மலர்ச்சியை சொல்லி காட்டினாங்க. இப்போ அல்லாஹ் அதை விட இன்னும் குறைவாக சொல்கிறான் பாருங்க, அதை விட இன்னும் குறைவானது. அணு அளவு, அணுங்கிறது கண்ணுக்கு தெரியுமா? அணுங்கிறது அறிவியல் ரீதியாக கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அந்த அளவுக்கு மிகச்சிறியது. அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின், அணு அளவு நீங்கள் ஒரு நன்மையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா 99வது அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே இந்த செய்தியை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்க வேண்டிய செய்தி. என்ன சொல்றாங்கன்னா, எதையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும், நாம் செய்கிற நன்மை அது எதுவாக இருந்தாலும் அதை நாம் சாதாரணமாக நினைத்து இதை செய்வதால் என்ன கிடைக்கப் போகிறது என்று நாம் அதை செய்யாமல் விட்டுவிட்டு தவிர்ந்துவிட்டு போய்விடக்கூடாது என்பதுதான் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில்
இன்னைக்கு நாம சில அவசியமான ஒரு செய்தியை பார்க்கணும். தூய்மை. நாமளும் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், நமது வீட்டினுடைய சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது ஊர் சுத்தமாக, தெரு சுத்தமாக இருக்க வேண்டும், ஊர் சுத்தமாக இருக்க வேண்டும், நமது மாவட்டம் சுத்தமாக இருக்க வேண்டும், நமது மாநிலம் சுத்தமாக இருக்க வேண்டும், நமது தேசம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அரசுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி தருகிற ஒரு செய்தியில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு பாதையில பல பேர் சிறுநீர் கழிக்கிறத பார்க்கிறோம். பாதையில் என்ன சொல்லுவாங்க, சிறுநீர் கழிப்பதை நாம் பார்க்கிறோம். பாதையிலேயே அமர்ந்து மலஜலம் கழித்து விட்டு அப்படியே கடந்து போவதை பார்க்கிறோம். மிருகங்களும் அப்படித்தான் இருக்கிறது, கால்நடைகளும் அப்படித்தான் இருக்கிறது, மனிதர்களும் அப்படித்தான் சில நேரங்களிலே இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி சொல்றீங்கன்னு கேட்போம். ஒரு காலகட்டத்தில் ஏன் இன்னைக்கும் கூட பொதுவாக இருக்கிற பேருந்து நிலையங்கள்ல நம்ம உள்ள நுழைஞ்சாலே நமக்கு முதல்ல வருகிற நம்ம செய்ய போகிற காரியம் என்னன்னு சொன்னா மூக்கை பொத்துகிற காரியமாக இருக்கும். ஏன் அப்படியே எங்க ஓரத்துல எங்க இடம் இருக்கோ அங்கேயே நின்றுட்டு சிறுநீர் கழித்து விட்டு அப்படியே போகிற ஒரு நிலை தேசத்திலே இன்றும் கூட இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அவ்வளவு தூரம் என்ன அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கும் கூட நாகரிகம் தெரியாத பெண்கள், படிக்காத பெண்கள், அது படித்த பெண்களும் கூட அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ சிறுநீர் கழிக்கிறோம்னு சொன்னா பாதையில் பெண்கள், நான் சொல்றது பெண்கள், ஆண்கள் சிறுநீர்களில் நின்று கழிச்சிட்டு போறாங்க ஒரு பக்கம், பெண்களே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நின்று தங்களது ஆடையை அப்படியே தூக்கி பிடித்துக் கொண்டு நின்றவாறே சிறுநீர் கழித்து விட்டு செல்வதை நாம் பார்ப்போம். அப்ப இதுக்கு தண்டனை இருக்குது அல்லவா? இதுக்கெல்லாம் தண்டனை, அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை செய்தால் தண்டனை எப்படி இருக்கிறதோ அதுபோல ஒரு காரியத்தை, நன்மையான காரியத்தை ஒன்றை செய்தால் அதற்கு நன்மை இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தி. அது தூய்மைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாதையை தூய்மைப்படுத்துகிற ஒரு, என்ன வேணா கிடக்கட்டும், இந்த தோழர் மரக்கிளையை அகற்றினார், ஒரு முள்ளு கிடக்கட்டும், கல்லு கிடக்கட்டும், அல்லது நாய் அந்த பாதையில என்ன செஞ்சிருக்குங்க, தன்னுடைய கழிவை கழித்து விட்டு சென்று இருக்கிறது. யாராவது வந்தாங்கன்னா காலில் மிதிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க, நஜீஸ் அவங்க மேல ஒட்டிக்கும், தெரியுது நமக்கு, அதை அகற்றி விட்டு போகலாம் என்கிற சிந்தனை உருவாக வேண்டும். அந்த தூய்மை சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஓட வேண்டும். அப்படி நம்முடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஷக்கரல்லாஹு, அல்லாஹ் அந்த நபருக்கு நன்றி பாராட்டுகிறார். யாருக்குங்க? நல்ல சிந்தனையோடு ஒரு தூய்மை இருக்க வேண்டும். பாதையில் யாருக்கும் இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது. தூய்மையற்ற பொருட்கள் கிடந்தால் அதை அகற்றிவிட்டு செல்லலாம் என்கிற நிலை, அந்த சிந்தனை, அதற்கான செயல்பாடுகள் யாருக்கு இருக்கிறதோ ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்காக நன்றி பாராட்டுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அல்லாஹ் நன்றி பாராட்டுறானா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. நாம தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி பாராட்டணும். ஆனா அல்லாஹ் நாம செய்த ஒரு காரியத்திற்காக வேண்டி நன்றி பாராட்டுகிறான் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் அது விஷயத்திலே, அந்த தூய்மை என்கிற அந்த விஷயத்திலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், செலுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய தொடரிலே இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, ஃபகஃபர லஹு, நன்றி பாராட்டுறது மட்டுமில்ல, அல்லாஹ் அந்த அடியான் ஏதேனும் பாவம் செய்திருப்பான் என்று சொன்னால் அந்த பாவத்தையும் அவர் செய்த அந்த காரியத்திற்காக வேண்டி, என்ன காரியம், தூய்மைப்படுத்தி விட்டு போனார் அல்லவா, பாதையை சரி செய்து விட்டு போனார் அல்லவா, அதற்காக வேண்டி அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். நன்றி பாராட்ட ஒரு பக்கம்,
இன்னொன்னு அவனை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறான் என்பது நாம் பார்க்கிற செய்தி. இது விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை அன்பிற்குரியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடக்கிற அந்த பாதையை பாருங்களேன், கொஞ்சம் ஆடுகளும் மாடுகளும் அதே போல நாய்களும் எல்லாம் அப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த பாதையில் அப்படியே இருந்து எல்லாம் படுத்து எழுந்திரிச்சு எங்கேயும் கழிச்சுட்டு போகுது நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதை கடந்து நாம் அப்படியே போய்கொண்டே இருப்போம். நல்லா தெரியும் நஜீஸ் இருக்கு பாதையில, நல்லாவே தெரியும் பக்கத்துல பள்ளி வாசல், இது அல்லாவுக்கு பிரியமான ஒரு இடம், இந்த இடத்துல இந்த நஜீஸ் கிடக்கிறதே அப்படிங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா என்று சொன்னால் அதை கடந்து போகிற அளவிற்கான ஒரு சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய நன்றி பாராட்டுதலை நாம் நினைத்து பார்த்தால், அல்லாஹ் கொடுக்கிற அந்த மன்னிப்பை நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே நம்முடைய சிந்தனை மாறும் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம். பாருங்க, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இன்னொரு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தியை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க லகது ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே ஒரு மனிதர் படுத்து புரண்டு கொண்டு இருக்கிறார். இன்னொரு ஹதீஸ், அதே போல இன்னொரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாங்க மேராஜுக்கு போகும்போது இப்படி ஒரு மனிதரை பார்த்தாங்க. என்னன்னு சொன்னா படுத்து புரண்டு கொண்டு இருக்கிறார். என்னன்னு கேட்கும் பொழுது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த மரக்கிளையை வெட்டி அகற்றி அந்த பாதையை பரிசுத்தப்படுத்தி விட்டு போனதற்காக வேண்டி அவருக்கு இந்த சொர்க்கத்திலே படுத்து புரள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிமுடைய கிரந்தத்தில் 5107 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இது போன்ற பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அன்பிற்கினியவர்களே, எங்க நமக்கு கண்ணுல எந்த காரியம் பட்டாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது, வாய்ப்பை இல்லை என்றால் உருவாக்கி கொண்டால் என்ன செய்யணும்னு சொன்னா அதை அகற்றிவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு முதல் முறையாக வஹி வந்தது ஹிரா குகையில் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்க வஹி வருது. இப்போ வஹி வந்துச்சு. இப்போ சொன்னா ஹதீஜா நாயகத்துல போனாங்க, செய்தியை சொன்னாங்க, நான் முடிஞ்சு போச்சு. அது பெரிய நிகழ்வு, நாங்க வரல. இப்போ அதற்கு அடுத்து ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் எந்த வஹியும் வரவில்லை, எந்த இறை செய்தியும் 3 ஆண்டு காலம் வரவில்லை. 3 ஆண்டுகள் கழித்து ஒரு இறை செய்தி ஒன்று வருகிறது. 3 ஆண்டுகள் கழித்து ஒரு இறை செய்தி ஒன்று வருகிறது. அந்த இறை செய்திக்கு பின்னால் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். எந்த வசனம்? யா அய்யுஹல் முதஸ்ஸிர், 74வது அத்தியாயம். யா அய்யுஹல் முதஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர். 4 வசனங்களை சொன்னேன். முதல்ல 5 வசனம் இறங்குச்சு. முதல்ல 3 வருடங்களுக்கு ஒருபாடு இந்த அத்தியாயத்தை இறக்கும் பொழுது 5 வசனங்களை இறக்குனா அதுல இந்த 4வது வசனம் தான் நாம இப்ப பார்க்கிற செய்தி. 4வது வசனம் என்ன? வசியாபக ஃபதஹிர், உங்களது ஆடைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யுங்க? உங்களது ஆடைகளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று முதலாவதாக என்னங்க 3 ஆண்டுக்கு பிறகு வஹி வருகிற பொழுது எந்திரிங்க, போர் மேலாடையை போர்த்திருப்பவரே, போர்வையை போர்த்திருப்பவரே எந்திரிங்க, மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க, எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க, ரப்பை நீங்கள் துதியுங்கள், உங்களது ரப்பை நீங்கள் துதிபாடுங்கள், துதியுங்கள், அதோடு உங்களது ஆடையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை மக்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று சொல்லி இறை செய்தி வஹி 3 ஆண்டுக்கு பிறகு வருது. அல்லாஹ் முதல்ல எதை சொல்றான்? அன்பிற்கினியவர்களே, வசியாபக ஃபதஹிர், சுத்தமா முதல்ல இருக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
சுத்தம் என்பது, தூய்மை என்பது அவசியமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்தியாக நாம் இந்த அத்தியாயத்திலே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நோயற்றிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வரணும்னா என்ன நம்மகிட்ட இருக்கணுங்க? நம்மகிட்ட நோய் வராமல் இருக்க வேண்டும், மன அமைதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் பிரதானமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கு நமக்கு பிரதானமா எது இருக்கணுங்க? மன அமைதி கிடைக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும். அந்த நோயற்ற வாழ்வு எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய உடலும் சரி, நம்முடைய உடையும் சரி, இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நம்மை சுற்றி என்ன செய்யணும்னு சொன்னா, சுத்தம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்தம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது இல்லைன்னா நோய்களுக்கு நாம் ஆட்பட்டு, நோய்களுக்கு ஆட்படுறது மட்டும் இல்லைங்க, நீங்க வீட்டிலேயே கூட பாருங்களேன், வீட்டுல கண்ட பொருள் அங்கங்க கிடக்கு, சரியா கூட்டல பெருக்கல, குப்பைகள் அங்கங்கே கிடக்கிறது, அங்கேயே நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருமானு சொன்னா இல்லை. பெரும்பான்மையானவர்களுக்கு அப்படியே அந்த இடத்திலே அமர்ந்து சாப்பிடுவதற்கு கூட மனம் வருவதில்லை. காரணம் என்ன? அது ஒரு அருவருக்கத்தக்க செயலாக மனம் சொல்லுகிறது நமக்கு. ஆனால் அதே சமயத்திலே அதை நாம் அப்புறப்படுத்திவிட்டு நாம் அங்கே அமருவோம் என்று சொன்னால் அந்த உணவும் நமக்கு ஆரோக்கியமாக கிடைத்து விடுகிறது, நம்முடைய உடலும் ஆரோக்கியப்படுகிறது, அதனால் மன அமைதியும் கிடைக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் அனுபவபூர்வமாக நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க பாருங்க, நீங்க தூங்குறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, இப்போ தூக்கத்தில் உறக்கத்திலே இருக்கிறீங்க, இப்ப தூக்கத்தில் இருந்து எழுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், எந்திரிச்ச உடனேயே நீங்க போய் என்ன செய்யறீங்க சொன்னா, உணவு பாத்திரங்களிலோ அல்லது ஒது செய்யக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலோ அல்லது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிற, தண்ணீர் அருக வேண்டும், பருக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே நீங்கள் ஒரு பாத்திரத்தையோ கையில நீங்கள் உடனே இப்பொழுது எடுக்க வேண்டாம். என்ன செய்யக்கூடாதுங்க? தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்க கையில ஒரு பாத்திரத்தை எடுக்காதீங்க. நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? தண்ணி ஒழு செய்யற தண்ணிக்குள்ள கையை போடாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் இரவிலே தூங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது உங்களது கரம் எங்கு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களது கரம் எங்கு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தினால் உங்களது கரத்தை நீங்கள் கழுகிக் கொண்டு சுத்தப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் உது செய்கின்ற அந்த பாத்திரத்திலே கை வையுங்கள், நீங்கள் உணவு பாத்திரத்திலே கை வையுங்கள், நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டுமா அதற்கு பிறகு அந்த தண்ணீர் அருந்துகிற அந்த டம்ளரை கையில எடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. உண்மைதானங்க. கை எங்க கிடக்கும்னு தெரியாது. இரவு நேரத்தில் கொசு கடிக்கும், இப்படி சொறிவோம், நல்லா சொறிவோம். ஏதாவது கை, நம்முடைய கை சில நேரங்களில் கம் கட்டுல கையை கொடுத்துக்கிட்டு கால் ரெண்டு தொடைகளுக்கு எடுத்துல குளிர்ல கையை உள்ள விட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குவோம். இதெல்லாம் இயல்பு தானே, இதெல்லாம் இயல்பா மனிதன் செய்யக்கூடியது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே கையை கழுவி விட்டு அடுத்த காரியத்தில் நீங்கள் இறங்குங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு அவசரம் தண்ணி குடிக்கணும், அவசரப்பட வேண்டாம், கையை முதல்ல கழுகுங்கள் சொல்லி சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னும் சொன்னார்கள், நீங்கள் தூங்கி எழுந்த உடனேயே கரத்தை கழுகு, எப்படி உங்கள் மணிக்கட்டு வரை 2 கைகளையும் கழுக வேண்டுமோ அதே போன்று உங்களது நாசியையும் நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். நாசியை நீங்கள் உறங்குகிற நேரத்திலே அங்க இருக்கிற தூசு துப்புகள் என்ன செய்யுங்க, நீங்கள் சுவாசிக்க அந்த சிறு சிறு துகள்களாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் உள்ளே போய் என்ன செய்யும் சொன்னா உங்கள் நாசிக்குள்ளே போய் தங்கும்.
அப்படியே நீங்கள் எழுந்து நடமாட ஆரம்பித்து விட வேண்டாம். முதல்ல போங்க, நாசியை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். அதனால்தான் ஒழு செய்யும்போது நம்ம என்ன பண்றோங்க, ஒழு செய்கின்ற பொழுது 3 முறை நாசியை நாம் சுத்தப்படுத்துகிறோம் என்பதை பார்க்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. தூய்மைக்கான வழிமுறை, ஆரோக்கியத்திற்கான வழிமுறை என்று அன்பிற்கினியவர்களே நாம் இது போன்ற அந்த நிகழ்வுகளில் இருந்து பார்ப்போம். சொல்ற இந்த செய்தி முன்னால் சொன்ன அந்த கை கழுவுகிற அந்த செய்தி இருக்க புகாரில 162 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாசியை சுத்தப்படுத்துங்கள் என்ற அந்த செய்தி புகாரியில 3295 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் யாரை விரும்புறான் அப்படிங்கறத சொல்றான். அல்லாஹ் நான் என்னுடைய அடியார்களிலே யாரை நேசிக்கிறேன் என்று சொன்னால், நம்ம ஒரு ஹதீஸ பார்த்தோம், அல்லாஹ் அந்த சுத்தப்படுத்தக்கூடியவர்களுக்கு, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அசுத்தங்களை, மரக்கிளை, கல்முள் போன்றவற்றை அகற்றி போகிறவர்களுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டுறான்னு பார்த்தோம். இப்ப அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான் பாருங்க, நன்றி பாராட்டுகிறான், மன்னிப்பை வழங்குகிறான். இன்னொரு செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன. முதல்ல நீங்க பாவத்திற்கு பரிகாரம் தேடுங்கள், அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று தன்னை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தூய்மையாளரை அல்லாஹ் நேசிக்கின்றான். பாவத்திலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அது மட்டுமல்ல, இன்னும் யார் புறம் அகம், அது அகம். தவ்வாபீன் என்பது நம்முடைய பாவங்களுக்கு பரிசுத்தப்படுத்துவது என்பது அது அகம், அது உள்ளே இருப்பது. புறம் என்பது வெளியே, நம்முடைய ஆடை, நம்முடைய உடல், நாம் குடியிருக்கிற இடம், நம்முடைய சுற்றி இருக்கிற இடம், நம்முடைய தெருவு, நாம் வணங்குகின்ற இடம், இதெல்லாம் புறமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே 222வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதிலிருந்து இன்னும் ஒரு படி மேல போறாங்க. நம்மள்கிட்ட ஈமான் இருக்கணும்னு சொன்னான். ஈமான் தானங்க பிரதானம். பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னால், எனக்கு கிடைத்திருக்கிற எல்லாவற்றையும் விட, ஞாபகங்களையும் விட கிடைத்திருக்கிற ஈமான் தான் மிகப்பெரிய ஞாபகம், மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஈமான் உங்களிடத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது, தன்னை பரிசுத்தத்தோடு வைத்துக் கொள்வது, தான் சார்ந்திருக்கிற இடத்தை, தான் சார்ந்திருக்கிற ஊரை, தேசத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது இருக்கிறதே ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்லி, ஈமானுக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு பகுதி என்று சொல்லி இலக்கணம் சொல்லி தந்து விட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது பரிசுத்தத்திற்கு, தூய்மைக்கு என்பதை இந்த ஹதீதுகளும் இந்த வசனங்களும் நமக்கு பறைசாற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அறிவித்து தருகிற ஒரு செய்தி. இப்ப காலையில எழுந்தோம், கையை கழுவினோம், மூக்கை சுத்தப்படுத்தினோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தினம் தினம் உங்களுக்கு நான் சிரமமாகிவிடும் என்று கருதுவதின் காரணத்தினால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அந்த காரியம் தினம் தினம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தினால் நான் ஒன்றை சொல்லாமல் விடுகின்றேன், செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவிடாமல் விடுகிறேன். என்னன்னு சொன்னா, ஐங்கால தொழுகையினுடைய நேரத்திலேயும் ஒது செய்கிற பொழுதெல்லாம் நீங்கள் பல் துலக்க வேண்டும், மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தாமல் நான் விட்டு விடுகிறேன். ஆனால் நீங்கள் சுன்னத் என்ற அடிப்படையிலே அந்த மிஸ்வாக்கை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பல் துலக்குவது அது ஒரு பரிசுத்தத்திற்கான வழி.
நம்முடைய மிக முக்கியமான உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போவதற்கான ஒரு விஷயம் நம்முடைய பல் துலக்குதல். பல் துலக்காமல் நாமல் இருப்பது, பல்லை துலக்காமல் இருப்பது, அப்படியே நாம் சாப்பிடுவது, அந்த உணவு துகள்கள் எல்லாம் இரவு நேரங்களிலே நம்முடைய வாயிலே தங்கி இருந்து தூங்கி எழுகின்ற பொழுது அது சில பாக்டீரியாக்களால் கெடுதி விளைவிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே நம்முடைய வாயிலே குடிகொண்டிருக்கிற நேரத்திலே நீங்கள் அப்படியே சாப்பிடுவீர்கள் என்று சொன்னா, இன்னைக்கு பழக்கம் பார்க்கிறோம். பெட் காஃபி, பெட்ல படுத்துக்கிட்ட கொண்டு என்ன செய்யுங்க, கணவன் பெட்ல படுத்திருந்தா கொண்டு போய் அவருக்கு என்ன செய்யணும், அப்பதான் கண்ணை முழிச்சு எந்திரிப்பாரு, மனைவி கொண்டு போய் காஃபி கொடுக்கணும், அப்படியே குடிப்பாரு. அதுதான் சொல்லா சொன்னாங்க, பல்ல துளக்குங்க, முதல்ல எந்திரிங்க, பல்லை துளக்கி விட்டு அப்புறமே தண்ணீர் குடிங்க, அப்புறமே காஃபி குடிங்க. பார்க்கிறோமா இல்லையா அன்பிற்கினியவர்களே? ஆக ஆரோக்கியத்தை இஸ்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் அதை கடைபிடிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள் என்று சொன்னால், வந்த உடனே அவங்க செய்யற வேலை என்ன அப்படின்னு சொன்னா, முதலிலே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய பற்களை மிசுவாக்குச்சியை கொண்டு சுத்தப்படுத்துவார்கள். அதற்கு பிறகுதான் என்னிடத்திலே வருகை தருவார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி தருகிற செய்தி தபரானியிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நசாயிலே பதிவாகியிருக்கிற செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைக்க வேண்டுமா, பல் துலக்கு என்று சொன்னார்கள், பல் துலக்குங்கள் என்று சொன்னார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவித்து தருகிற செய்தியை பார்க்கிறோம். ஆக ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க பாருங்க. கரத்தை சொன்னார்கள், நாசியை சொன்னார்கள், அடுத்து பற்களை சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு உறுப்பாக நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டால் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நன்றி பாராட்டுதல் கிடைக்கும், அல்லாஹ் வழங்குகிற பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்கிற செய்திகளை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப தொழ சொல்லி இருக்கிறாங்க. தொழ வேண்டும் என்பது நம் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை. பள்ளிவாசலுக்கு நான் வர்றேன், ஒதுவோட தான் வந்தேன், இவன் வந்துட்ட ஒப்பாடு பார்க்குறா, இமாம் ஜமாத்தும் நடக்க போகுது, இகாமத் சொல்லப்படுது, ஆனா எனக்கு இப்போ சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது, நான் கழிவறைக்கு செல்ல வேண்டும் போன்று எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது, என்னுடைய உறுப்புகள் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியே போய் நீங்க போய் ஜமாத்துல சேர வேண்டாம், தொழுகைக்காக வேண்டி தக்பீரை கட்ட வேண்டாம், நீங்கள் இப்பொழுது எங்க போங்கன்னு சொன்னா கழிவறைக்கு போங்க, சிறுநீரை கழித்து விட்டு மலஞ்சலம் கழித்து விட்டு சுத்தப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஒதுவை செய்து அதற்கு பிறகு தொழுகையில ஈடுபடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தொழுகை கடமை தானங்க, ஜமாத்தோடு சேர்ந்து வந்தா 27 நன்மை தானே. அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் வேண்டாம், அதை விட்டு விடுங்கள், நீங்க முதல்ல கழிவறைக்கு போங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, அங்கே உங்களது ஆரோக்கியம் கெட்டுவிடும், அங்கே உங்களுக்கு அதை நீங்கள் அடக்கிக் கொண்டு நீங்கள் தொழுவீர்கள் என்று சொன்னால் உங்களது ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போய்விடும். எனவே முதலிலே அதை செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் தொழுகையில ஈடுபடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தூய்மைக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த அளவு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு செய்தி புகாரியில 6297 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. சொல்ல ஒரு 5 காரியத்தை கண்டிப்பா நீங்க செய்யணும், 5 காரியத்தை கண்டிப்பா செய்யணும் உத்தரவு போட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனம், ஹத்தனான்னு சொன்னா நமக்கு விளங்க, பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. ஹத்தனாவை நீங்கள் ஆண்களே ஹத்தனா செய்து கொள்ளுங்கள் ஒன்றை சொல்றாங்க. அடுத்து இரண்டாவதாக, உங்களது மர்ம உறுப்பிலே இருக்கின்ற அந்த ரோமங்களை
அகற்றுங்கள், ரோமங்களை அகற்றுங்கள், சவர கத்தியை கொண்டு அகற்றுங்கள். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதனால சொல்றேன் அகற்றுங்கள். அதே போன்று உங்கள் அக்குள் முடிகளை என்ன செய்யுங்கன்னு சொன்னா அகற்றுங்கள். உங்களது மீசைகளை கத்தரியுங்கள், மீசைகளை கத்தரியுங்கள். நகங்களை நீங்கள் வெட்டுங்கள், நகங்களை நீங்க வெட்டுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி உலமாக்கள், ஃபுகஹாக்கள் இது போன்ற இன்னும் சில ஹதீதுகளை பார்த்து எடுத்து ஒரு ஆராய்ந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த குறிப்பா இந்த 3 நான் சொன்ன 2, 3, 4 அதாவது மர்ம உறுப்பில் இருக்கிற ரோமங்களை அகற்றுவது, அக்குளிலே இருக்கிற ரோமங்களை அகற்றுவது, மீசையை கத்தரிப்பது, இது போன்ற இந்த செய்திகள் இருக்கிறது. நீங்கள் குறைந்தபட்சம் 15 தினங்களுக்கு ஒரு முறை அதை செய்யுங்கள். குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறை அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். வாய்ப்பு இல்லை, நாட்கள் கூடுகிறது என்று சொன்னால் அதிகபட்சமாக 40 தினங்களை கடந்து விட வேண்டாம் என்று அன்பிற்கினியவர்களே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரியில 379 என்ற எண்ணிலே 40 நாள் என்று 40 இரவுகள் என்று அந்த எல்லையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக தூய்மை எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்ப்போம். அதெல்லாம் நமக்கு தெரியும், அது பெரிய விளக்கம் நமக்கு தேவையில்லை. அங்க அந்த ரோமங்கள் இருப்பதினால் அங்க என்ன செய்யணும், அழுக்குகள் தங்கும். அழுக்குகள் தங்குகிற பொழுது ஒரு கட்டத்திலே நாம் பார்க்கிறோம் என்ன செய்யும் சொன்னா புற்றுநோய் போன்ற நோய்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் தான் அப்பயே சொன்னாங்க, அப்பப்போ நீங்க அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. கம்கட்ல அந்த இருக்கிற முடி அகற்றலன்னு சொன்னா பக்கத்துல நின்று தொழ முடியாது, பக்கத்துல இருக்கிறவரு நின்று தொழ முடியாது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கை உயர்த்தும் பொழுது அங்கிருந்து வாடை கிளம்பும். அருகாமையில் இருக்கக்கூடியவர் முகத்தை சுழிப்பார். இருக்கிற நிலைமை அதானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கும் ஆரோக்கியம், மற்றவர்களுக்கும் அங்கே முகச்சுளிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 5ஐயும் நீங்கள் செய்யுங்கள். நகத்தை வெட்டுறதை பத்தி நமக்கு நிறைய செய்திகள் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, நாம் சாப்பிடுவது கரத்தினால் தான். நகங்களுக்கு இடையே சென்று அந்த அழுக்கு துகள்கள் படிந்து போகிற பொழுது அதோடு நம்ம சாப்பிட நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு என்பதையும் நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹ் அவசியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகள்ல அப்படியே நான் ஒரு முறை வரிசைப்படுத்துகிறேன். பாதையிலே மலஞ்சலம் கழிப்பது கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி மாதிரி. அதே போன்று மரத்தின் நிழல் இருக்கு பார்த்தீங்களா, மரத்தினுடைய நிழல் இருக்கும். அங்க யாராவது நினைச்சுவாங்க, கொஞ்சம் வெப்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு அங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு போவாங்க. அந்த மரத்து நிழலில் நீங்கள் போய் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, தேங்கி நிற்கும் நீரிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம். தேங்கி நிற்கிற நீர்ல சிறுநீர் கழிக்க வேண்டாம். குளத்துல இறங்கின உன்னையே மனிதர்களுக்கு ஏற்படுகிற ஒரு நிகழ்வு தான். குளத்துக்குள்ள இறங்கின உடனே தண்ணி மேல பட்ட உடனேயே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை நமக்கு உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, அப்படியே குளத்துக்குள்ள இறங்கி அப்படியே சிறுநீர் கழிச்சு விட்டுட்டு வந்துடாதீங்க, தேங்கி நிற்கிற நீரிலே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதே போன்று நீங்கள் எங்கே குளிக்கிறீர்களோ அந்த குளிக்கும் இடத்திலே நீங்கள் சிறுநீரை கழிக்க வேண்டாம். அந்த குளிக்கின்ற இடத்திலே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அப்படி ஒரு கால் குளிக்கிற இடத்திலே நீங்கள் சிறுநீர் கழித்து விடுவீர்கள் என்று சொன்னால் நிர்பந்தம், வேறு வழி இல்லை, நிர்பந்தத்தின் அடிப்படையிலே நீங்கள் சிறுநீர் கழிப்பீர்கள் என்று சொன்னால் நன்கு தண்ணியை ஊற்றி கழுகி விட்டு விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி. வரலாறுக்குள்ளே நாம் போக முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அன்பிற்கினியவர்களே, இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்கிற பொழுது
நமக்கு தூய்மை என்பது மட்டுமல்ல, நம்ம சுற்றுப்புறங்களிலேயும் தூய்மை ஏற்படுவதோடு நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு ஆண் பிள்ளை, சிறு குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையில வாங்கினாங்க. வாங்கி இப்படி மடியில வச்சிருக்கிற நேரத்துல அந்த ஆண் குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே. உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படியே கொடுத்து விட்டு தண்ணீர் கொண்டு வர செய்து அந்த சிறுநீர் பட்ட இடத்திலே தண்ணீரை தெளித்து ஊற்றி விட்டார்கள் என்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவசியம் என்பதை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாம் இருக்கிற பள்ளிவாசல் தொழுமிடங்கள் இருக்கிறது அல்லவா, அதை நாம் அங்கு இருக்கிற தூசுகளை நம்ம கடந்து அப்படியே போவோம். அது மோதினாருக்குத்தான வேலை, பிலாலுக்குத்தான அந்த வேலை, பள்ளியில இருக்கிற அஜித்துக்குத்தான அந்த வேலை, எனக்கு என்ன அப்படின்னு நம்ம கடந்து போவோம். பாருங்க, அதற்கான நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, மன் அஹ்ரஜ அதன் மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிலே நோவினை தரக்கூடிய ஏதேனும் ஒன்று கிடக்கிறது, அதை ஒருவர் அகற்றுவார் என்று சொன்னால், அந்த ஒன்றை அவர் அகற்றுவார் என்று சொன்னால், ஒரு தூசு கிடக்கிறது, ஏதேனும் ஒன்று கிடக்கிறது, ஒரு பள்ளி செத்து கிடக்கு, ஏதாவது ஒன்று வச்சுக்கீங்களேன், அது நம்ம பார்க்கறது தானே. அதை என்ன செய்யறாரு, யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் தானே அதை என்ன செய்யறாருன்னு சொன்னா பள்ளியை விட்டு அப்புறப்படுத்துகிறார் என்று சொன்னால், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னதி, இவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறார். யாருக்குங்க? ஒரே ஒரு நாள் கடந்த ஒரு தூசியை, ஒரு அசுத்தத்தை எடுத்து பள்ளியை விட்டு வெளியே எரிந்து விட்டு சென்றதற்காக வேண்டி கொடுக்கிற பாக்கியம் என்னங்க? அல்லாஹ் ஒரு வீட்டையே கட்டிடுறான். அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பிற்கினியவர்களே. அதை நாம் இழந்து விடக் கூடாது என்பதுதான் நாம் இங்கு நினைவுபடுத்துகிற செய்தியாக இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு செய்தியை சொன்னாங்க, கனசுல் மசாஜிதி மஹரு ஹூருல் ஈன். இதோட முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, பள்ளிவாசலில் இருந்து அங்கே இருக்கிற ஒன்றை அகற்றுவது அல்லது பள்ளிவாசலை கூட்டுவது, பெருக்குவது இருக்கிறதல்லவா, சுத்தப்படுத்துவது இருக்கிறதல்லவா, இதற்காக அவருக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, இதற்கான நன்மையை ஹூருல் ஈன் என்ற பெண்களுக்கு மகராக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு போன உடனே ஹூருல் ஈன் என்ற கண்ணழகிகளை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறான் அல்லவா, அதற்கு மகர் கொடுக்க வேண்டும் அல்லவா. அந்த மகர் எதுங்க? பள்ளிவாசலில் கிடக்கிற அந்த அசுத்தத்தை, அந்த தூசியை சுத்தப்படுத்துவது மகராக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவித்து தருகிற செய்தியாக பார்க்கிறோம். இப்னு மாஜாவிலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக அன்பிற்கினியவர்களே, தூய்மை நம்முடைய உள்ளத்திலேயும் வர வேண்டும், நம்முடைய உடலிலேயும் வரட்டும். நம்முடைய தெருக்கள், நம்முடைய இல்லம் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருக்கட்டும். அதற்கான முயற்சிகள் நம்மிடத்திலே வெளிப்படட்டும். வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை தந்து ஆரோக்கியத்தை வழங்குவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.